உங்களை பொறுத்த வரைக்கும் இவரை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பிரபலமான சினிமா தயாரிப்பாளர், நிறைய மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறாரு அப்படின்னு மட்டும்தான். ஆனா இவருக்கு பின்னாடி ஒரு சோகமான கதையும் இருக்கு. தன்னுடைய சின்ன வயதுல பாத்தீங்கன்னா இவர் ஒருவேளை உணவு கூட இல்லாம கஷ்டப்பட்டிருக்காராம். தன்னுடைய 13, 14 வயதுல பாத்தீங்கன்னா ஒருவேளை உணவு கிடைக்கிறது அப்படின்றது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அரிசி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. ஆனா அவங்க வீட்டுல வந்து ஏழ்மையின் காரணமாக 3 வேளையும் களி தான் உணவா கொடுப்பாங்களாம். இவர் முதல்ல வேலைக்கு போறாரு. அப்ப அந்த வேலைக்கு போன சம்பளத்தை வைத்து ஒருவேளை மதிய உணவை வந்து சாப்பிடுறத வந்து அவர் வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காரு. இது வந்து தொடர்ந்து செய்யும் அவருக்கு வந்து ஒரு 6 ரூபாய் கடனும் ஆயிடுது. இதனால அந்த ஹோட்டல் உரிமையாளர் இவரை வந்து நடு ரோட்ல அவமானப்படுத்திடுறாங்க. இவர் கோயம்புத்தூர்ல தான் பிறந்திருக்காரு. அதனால கடகடன்னு மருதமலைக்கு போறாரு. மருதமலை முருகன் கிட்ட முதல்ல சண்டை போடுறாராம். என்ன அப்படின்னா, ஒண்ணு நான் இன்னைக்கு பட்ட அவமானத்துக்கு எனக்கு தீர்வு கொடு, இல்லையா உன்னுடைய மலையில இருந்தே விழுந்து நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி முருகன்ட்ட வேண்டிட்டு அவர் மலையில இருந்து கீழே இறங்கி வராராம். அவருடைய கால்கள்ல ஒரு சிகரெட் அட்டை தென்படுது. அந்த அட்டையை இவர் தள்ளி விடுறாரு. அந்த அட்டை ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் இவருக்கு கிடைக்குது. இந்த 10 ரூபாய் கிடைச்ச உடனே இவர் கடகடன்னு முருகன்ட்ட போயிட்டு, முருகா நான் உன் மேல கோவப்பட்டுட்டா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை கொண்டு தன்னை தானே அடைச்சுக்கிறாராம். இந்த பணத்தை கொண்டு போய் அவருடைய கடனையும் அடைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப உழைக்கிறாரு. கடுமையான உழைப்பு செஞ்சு அவர் அடுத்த நிலைக்கு வராரு. சினிமா பிரபலம்ல ஆரம்பிச்சு சினிமா தயாரிப்பாளர் வரைக்கும் மாறுறாரு.